பிரைஸ் தி லார்ட். இன்று கர்த்தருடைய வார்த்தை மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரில் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆமென், ஆமென், ஆமென். அழகா அந்த வார்த்தை சொல்லுது, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சபைக்கு போய் ஆராதனை செஞ்சு அவருடைய வார்த்தையை கேட்க ரெடியா இருக்கிற மக்களை உங்களை பார்த்து சொல்றேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அவருடைய வழியை நமக்கு போதிப்பார். ஆமென். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று நம் ஒரு இடத்துல பார்க்கிறோம் வசனத்துல. ஆலயம் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள்னு ஆண்டவர் இன்னொரு வார்த்தையில அழகா சொல்லியிருப்பாரு. பைபிள்ல இருக்க அந்த வசனம், சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். சபைக்கு போகணுமா? கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கிடவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நம் சபைக்கு போயே ஆகணும், சர்ச் போயே ஆகணும். சர்ச்சில் தாங்க ஆசீர்வாதம். நீங்க வாரம் வாரம் போய் பிரசங்கம் கேட்குறீங்களா? அதன்படி நடக்க தான் அந்த பிரசங்கமே. ஆவியானவர் பாஸ்டர்ஸ் மூலியமா அநேக காரியங்களை பேச உங்களுக்காக ஆயத்தமா இருக்காரு. இன்னைக்கும் பல இடங்களில் ஆராதனை நடக்குது. அந்த ஆராதனையில எல்லாம் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற சபைகளுக்கு போங்க. போய் உங்க ஆத்துமாவை ரினியூ பண்ணுங்க. அவர்கள் இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அவர் நமக்கு வார்த்தையை போதிப்பார், நாம எல்லாருமே அவர் வார்த்தையின்படி நடப்போம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உம்மிடத்தில் பேச இருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி அந்த வார்த்தையின்படி நடக்க நம்ம அர்ப்பணிப்போம். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும், சியோன் பர்வதத்தில் ஆண்டவர் எழுந்தருளினார், மோசேக்கு திருஷ்டாங்கமாய் வெளிப்பட்டார். அதன்படி இன்று ஆண்டவர் சபைகளில் எழுந்தருளிருக்கிறார். ஆவியானவரோட உணருதலை நீங்க இன்னைக்கு உணர்வீங்க. எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். எருசலேம் பற்கடிப்பும் எதுவுமே இல்லாத ஒரு சந்தோஷமான அனுபவம் தேசம் தான் எருசலேம். எருசலேம் அங்க வெறும் சந்தோஷமும் சமாதானமும் மட்டும்தான். எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். சபை என்னும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் இன்னைக்கு வெளிப்படும். உங்களுக்கு கர்த்தருக்கு தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். இசப்பா, அந்த காலை பொழுது நீர் கொடுத்ததுக்காக நன்றி. இசப்பா, அந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இசப்பா, இன்னைக்கு சபைக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம் தகப்பனே. இசப்பா, எல்லாரும் சபைகளுக்கு வர கிருபை செய்யுங்க. இசப்பா, எல்லோரும் உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எல்லாரையும் அர்ப்பணிக்க ஜெபிக்கிறோம் ராஜா. இசப்பா, எந்த குடும்பமும் யாருமே இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தடையின்றி உண்மை ஆராதிக்க இசப்பா கிருபை செய்யுங்க. இசப்பா, எல்லா தடைகளும் இயேசு நாமத்தில் எடுத்து போடுங்க. சபையில நீர் எழுந்தருளுகிறது உணர்ந்து செல்ல கிருபை செய்யுங்க. இசப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் போகிறாங்க. மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Good morning. Have a nice day. Praise the Lord. God bless you all.